80 நவம்பர் 20 2025 ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வெயில் இருந்துச்சு. ஏன்னா கட்டியாக இருந்த தேங்காய் எண்ணெய் எல்லாம் அப்படியே ஜெல் ஸ்டேட்டுக்கு ஃபார்ம் ஆகி கொஞ்சம் லிக்விட் ஸ்டேஜுக்கே வந்துருச்சுங்க. காலை சாப்பாடாக ஹாஸ்டலில் கொடுத்த தோசை பொங்கலை சாப்பிட்டு முடித்து விட்டு கல்லூரிக்கு சென்று விட்டோம். இப்போ வேல்யூவேஷன் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ கெமிக்கல் இன்ஜினியரிங்கான ஆன்லைன் வேல்யூவேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே இந்த மிச்சரை ஆட்டையை போட்டு சாப்பிட்டு முடித்து விட்டு இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலை இருந்தது. அதனால் நான் கல்லூரியில் இருந்து ஆன் டியூட்டி மாதிரி தான் வெளியில் கலெக்டர் ஆஃபீஸுக்கு மீட்டிங் போயிருந்தேன். பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க. ரிகார்டிங் என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் லோன் சம்மந்தமாக ஒரு காலேஜ்லேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், ஸோ நம்ம ரோவர் பாலிடெக்னிக் காலேஜை ரெப்ரசன்ட் பண்ணி நான் போயிருந்தேன். ஸோ எஜுகேஷன் லோனுக்காக ஒரு பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் எஜுகேஷன் லோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற பசங்களுக்கு என்னென்ன பண்ணணும், ஸோ ஆன்லைன் மூலமாக என்ன பண்ணணும், நேரடியாக என்ன பண்ணணும், அது கேம்ப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கேம்புக்கு என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய போட்டாங்க. அப்படியே இங்கே கொடுத்த டிஎம் முடித்து விட்டு மீட்டிங் உண்மையாலுமே ஒரு ஒர்த்தான கண்டென்ட் தான். எஜுகேஷன் லோன் சம்மந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து குழப்பங்களையுமே தீர்வு பண்ணி கொடுத்து யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், யார் யாருக்கு கிடைக்காது, யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாத லோன் கிடைக்கும், இந்த மாதிரியான எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்து அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வரணும். டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வரதை தாண்டி விஜயலக்ஷ்மி போர்ட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்டல் இருக்குது. அந்த போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணணும். அந்த ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது சின்ன ஒரு பாயிண்ட்டாக பிபிடி எல்லாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பேங்கர்ஸும் வந்திருந்தாங்க, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸுமே நாங்களும் போயிருந்தோம். ஸோ 2 பேருமே சேர்ந்து பேசி என்னென்ன டவுட் இருந்துச்சு எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்கிட்டு வர 27 கலெக்டர் ஆஃபீஸ்லேயே கேம்ப் நடத்துகிறாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பசங்க பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அப்படின்னா பேங்க் லோன் சம்மந்தப்பட்ட இதுக்கு நீங்கள் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலுமே வர 27 பெரம்பலூர் கலெக்டர் ஆஃபீஸில் பேங்க் லோனுக்கான எஜுகேஷன் லோனுக்கான பிரத்யேகமான முகாம் நடக்குது. அங்கே நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட் பிடிஓவுக்கு ஃபார்வர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த தகவலை யூஸ் பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் லோன் வேணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. மதிய சாப்பாடு இன்றைக்கி சாம்பார் ரசம் மோர் தான். ஆனால் நான் வரப்போயே சிக்கன் கிரேவி வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ சிக்கன் கிரேவி வச்சு மதிய சாப்பாடு சாப்பிட்டு முடித்த பிறகு அதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபைடான டே. அப்படியே ஈவினிங் ஜிம்முக்கு போயிட்டு லைட்டாக ஒர்க் அவுட் ரொம்ப லைட்டாக பண்ணேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. லைட்டாக ஜிம்முக்கு ஒர்க் அவுட்லாம் போட்டு முடித்து விட்டு அதுக்கப்புறம் இரவு சாப்பாடையும் சாப்பிட்டு முடித்து விட்டு இன்றைக்கி நைட்டு நம்ம ஓசூருக்கு கிளம்புறோம். நைட்டாக பெரம்பலூர்லேருந்து ஓசூருக்கு போகிறோம். இது ஒரு எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷனுக்கான டூரு. நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். திருச்சிக்கு போயிட்டு பெரம்பலூர் டு திருச்சியிலேருந்து ஓசூருக்கான பஸ்ஸு நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிவிட்டு விடிஞ்சால் ஓசூரில் போய் நமக்கு விடியல் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு ஓசூரில் டே 20 கிழமை ஜும்மா நம்ம ஓசூரில் இருப்போம். ஸோ நம்ம ஓசூரில் கண்ணாடிக்காக நம்ம பார்ப்போங்க. ஓகே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாது. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன்ஸ்டியூட் பண்ணுறோம். பாய். ஓசூரில் மீட் பண்ணுறோம். பாய்.